தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசி நேர்களே, எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட செப்டம்பர் மாசம்? வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லா ஜோசியத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. இந்த கடகராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் அப்படி நான் கழி ஊத்துறதுல என்ன ஒரு ஆத்ம சந்தோஷமோ எனக்கு தெரியல. நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து நடக்கல நடக்கல நடக்கல, யாரோ ஒத்தி நான் நம்புறேன். இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்புறாங்க கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்க போகுது. நீங்க மட்டும் நம்பாம இருந்தா என்ன அர்த்தம்? வாங்கின அடி அப்படி. அதனால வந்து யாரையும் நம்ப வைக்க தோணல. பட் இந்த தடவை எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருட செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் செய்ய போகிறது என்று பார்த்தோமே ஆனால் எல்லாருக்கும் ஒரு பலன்னா கடகராசிக்காரர்களுக்கு 3, 4, 5, 6ன்னு அப்படி இன்ஃபினிட்டிவா போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு வேற லெவல்ல ஆக்டிவேட் ஆக போகுது. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தார், அப்படியே வந்து நம்மளுக்குள்ள வந்துட்டாரு. எப்பயுமே சுக்கிரன் இருக்காருல்ல, அவரை மாதிரியான ஒரு சுகங்களை அனுபவிக்கிறதுக்கோ இல்லை அவரை மாதிரியா வந்து ஒருத்தவங்களை சொக்க வைக்கிறதுக்கோ வேற யாராவது வந்துதான் சேரணும். அவரையே வந்து உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தடவை எப்படி இருப்பீங்க? நீங்க அல்டிமேட்டா இருக்க போறீங்க. எல்லா கடகராசிக்காரங்களும் யாரா இருந்தாலும் சரி, நீங்க திட்டினாலும் சரி திட்டாடியும் சரி, எல்லா கடகராசிக்காரங்களும் இந்த தடவை அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க போறீங்க. ரொம்ப அழகா இருக்க போறீங்க. மனசும் அப்படியே சந்தோஷமா இருக்க போகுது. சுக்கிரன் வந்து உட்காரும் போது சொபஸ்டிகேட்டடா இருக்கணும்னு நினைப்பீங்க. சுகவாசி உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி 4 பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இதானே ஆசைப்பட்டீங்க 2 வருஷமா. இல்ல அஷ்டம சனியில எல்லாம் போயிட்டு இப்பயாவது சரியாகுமான்னு பார்க்கும்போது யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி இப்படி BMW போய் இறங்கினா தானே கெத்து. அந்த வேலையெல்லாம் இந்த தடவை யார் பண்ண போறா? மிஸ்டர் சுக்கிரன் பண்ண போறார். சோ இந்த யோகாதிபதியான இந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி வந்து உட்கார்ந்துருக்காருன்னா சும்மாவா? கெத்தா இருக்க வேண்டாம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா, நான் தான் சொல்றேன் இன்ஃபினிட்டிவ். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் சுகமா இருக்க போறீங்க. இது வரைக்கும் சுகத்தில் இருந்த சுகக்கேடு எல்லாம் முதல் 15 நாட்களுக்கு வந்து புள்ளி வச்சுக்கணும். என்ன இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி வந்து எனக்கு கமெண்ட் போட்டு இல்லைன்னா சொல்லக்கூடாது. 15 நாளைக்கு சுகம் அதிகரிக்க போகிறது. சொக்க வைக்கிற மாதிரி பேச போறீங்க. காசு பணம் துட்டு துட்டு வரப்போகிறது. நிறைய பேருக்கு வந்து கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்க போறீங்க. சுக்கிரன்லாம் கண்ணாடி தான். இந்த தடவை நிறைய வந்து கண்ணாடி பார்க்கறது, எங்க ரோட்ல கண்ணாடி இருந்தா கூட அப்படியே தலையை சீவுறது, கண்ணாடி பார்க்கறதுன்ற மாதிரி உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கு. 4 மாசம் ஆச்சு 5 மாசம் ஆச்சுன்னு இப்பதான் வந்து ஒவ்வொரு கடையா போறது. எஸ்பெஷலி தலையெல்லாம் லக்னம் தான். நான் அதை லக்னமா தான் எடுப்பேன். இந்த டூரியன் கை போறதுக்கு நிறைய இந்த தடவை கடகராசிக்காரங்க அந்த பேரை நான் சொல்றேன் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த தடவை நிறைய வந்து சலூனோட கனெக்ட் ஆக போறீங்க. ஓகே, அடுத்து மண் மனை பொருள் வாகன சேர்க்கை எல்லாம் உருவாக போகிறது. 2ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. வேற ஏதாவது வேணுமா? கேது உட்காந்துருக்காரு, புதன் உட்காந்து அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. எப்பயுமே இந்த 12ஆம் இடம் 2ஆம் இடம் கனெக்ட் ஆகும் போது தான் எல்லா நல்லதும் நடக்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன். பத்தாவது கேது வேற வந்து உட்காந்துருக்காரு. வருமானத்துல ஏதாவது தொய்வு வருமா? நான் இருக்கேன்ல உங்களையும் பாத்துக்கிறேன்ற மாதிரி சூரியன் வந்து ஸ்ட்ராங்கா கேதுவையும் 10 பாரு புதனையும் 10 பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அதனால யாரெல்லாம் வந்து பிசினஸ் பண்றீங்களோ கடகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்க போறீங்க. ஏன்னா சூரியனாலே சொந்த தொழில தான் முதல்ல இண்டிகேட் பண்ணுவார். சூரியனாலே முதல்ல வந்து கவர்மெண்ட் தான் இண்டிகேட் பண்ணுவார். யாரெல்லாம் கவர்மெண்ட் டெண்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சரியாகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, இல்ல உங்களுக்கான அடையாளம் தலைமைத்துவத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத்துணை கடகராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட் டைம் பீரியட் முதல் 15 நாட்கள் சூப்பரா இருக்கு. ஓகே, அடுத்த 15 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேற லெவல்ல. என்னது 10 கோடியா? பத்தாது 100 கோடி சொல்லு, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடின்ற மாதிரி வாயில அப்படி வரப்போகுது வார்த்தை. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்ததிபதி போய் முயற்சி ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. தொடர முயற்சியெல்லாம் வெற்றி தான். 10க்கு சூரியனோட வேற உட்காந்து 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோட ஒரு சேர்க்கை. வா, வேற லெவல்ல இயங்க போகுது. குடும்பத்திற்காக பணத்தை வர வைக்கிறதுக்கு, உங்களை பத்தி ஷோ ஆஃப் பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தடவை கண்ணாடி போய் செக் பண்ணிட்டு வருது, பல்லு போய் செக் பண்ணிட்டு வருது. இதை மாதிரிலாம் எங்கேயாவது டாக்டரோட கனெக்ட் ஆக போறீங்க. கண்டிப்பா இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள நிறைய பேர் பல்லுக்கும் கண்ணுக்கும் டாக்டர் போய் பார்க்கறது, இல்ல கண்ணாடி சம்மந்தப்பட்டு பல்லு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறது நிகழ போகிறது. ஓகே, கூல். படிக்கிற பிள்ளைங்க வேற லெவல்ல படிக்க போறீங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அல்டிமேட்டா இருக்க போகுது. பெண்களுக்கு எஸ்பெஷலி கடகராசி பெண்களுக்கு சொல்லவே வேணாம். லவாய்ஸா இருக்க போறீங்க இந்த தடவை. எப்பயுமே நீங்க அப்படிதான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்க போறீங்க. ஸோ நிறைய இந்த தடவை விழாக்களோடும் பண்டிகளோடுமே கணக்கக்கூடிய கடகராசிக்காரங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா?
நீங்க சிரிக்க கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நிறைய கடகராசிக்காரங்க உங்க ஸ்பௌஸ்க்காண்டி வேண்டிக்க போறீங்க. நிறைய கடகராசி பெண்கள் இந்த தடவை என் புருஷன் நல்லா இருக்கணுமே சாமி அப்படின்னு வேண்டிக்க போறாங்க. ஓகே. நிறைய கடகராசி ஆண்கள், ஆமா நம்புவோம். உங்க மேல நம்பிக்கை இருக்கும், எனக்கு சுக்கிரன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால கண்டிப்பா கடகராசி ஆண்கள், என் அண்ணன்கள் எல்லாம் இந்த தடவை வந்து என் வீட்டுக்காரமா நல்லா இருக்கட்டும், என் குடும்பம் நல்லா இருக்கட்டும்ன்ற மாதிரி கோவில் குளத்தை நோக்கி போறீங்க. அதற்கான வேண்டுதலை வைக்க போறீங்க. குடும்பம் சார்ந்த ஒரு வேண்டுதல். இந்த தடவை நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்டு அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு தயாராக கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சத்தியமா சூப்பரா இருக்கு இந்த தடவை. நிறைய இடத்துல போன்னு ரிஜெக்ட் பண்ண எல்லா ஃபைலும் டக்குன்னு மூவாயி உங்ககிட்ட வரப்போகுது. பயங்கரமான ஒரு ஆளுமை தன்மை அதிகரிக்க போகுது. பேச்சில் அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி தெரிய போறீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அடுத்து அவர் 3ல போய் உட்கார போறாரு. சூப்பரா இருக்கு. பத்தாதுக்கு செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களை யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்காரு. என்னதான் நீச்சமானாலும் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவர். அப்படிதான் ஜோதிடம் சொல்லுது. அது உட்காந்துருக்க பொசிஷனுமே சூப்பரா இருக்கு. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அது சொல்லவே தெரியல. அந்த அளவுக்கு அல்டிமேட்டான பலன். நான் இருக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னேன், கவனிச்சிங்களா? தன்னுடைய கனிவான பேச்சால் கவரக்கூடியன்னு ஆரம்பிச்ச கனிவா பேச போறீங்க. அதுதான் தேவைப்படுது. சரியா? அதனால கொஞ்சம் பேச்சுல மட்டும் கவனம். அப்படியே சூரியன் இருக்கிறதுனால எனக்கு யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் எங்கெல்லாம் வந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போது தேவையில்லாத சில என்ன சொல்றது, கண்ணு வாங்கிக்குவீங்க. அவ்வளவுதான். அவ்வளவு வேற என்ன சொல்றது. கடகராசிகளுக்கு எது வருதோ இல்லை டக்குன்னு கண்ணு போட்டுரும். இந்த நிறைய கண்ணு போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. ஏன்னா 6ஆம் இடம் இயங்கினாதான் கண்ணு போடும். இதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நியதி. இது வந்து வேற நம்ம அடுத்த வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். இப்ப வேற எங்கேயோ ட்ராக் போகுது. ஸோ கண்ணு விடுவோம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. டெய்லி உப்பு சுத்தி போட்டு இந்த தடவை ஒரு மாசம் என்ன பண்றீங்கன்னா, வீட்டுக்கு வரீங்க உப்பு சுத்தி போட்டு கீழே போடுறீங்க. ஓகே, இதுதான் ஒரே ஒரு பரிகாரம் கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆளுன்னு காத்துட்டு இருக்கீங்களோ அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்க போகிறது. அதுவும் சுக்கிரன் தான் மேட்ரிமோனி இண்டிகேட் பண்ணுவார். நிறைய மேட்ரிமோனி மூலமா வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. உங்க மனதுக்கேற்ற ஒரு மனவாளனும் மனதிற்கேற்ற ஒரு மங்கையும் கிடைக்க போறாங்க. அதன் மூலமா சந்தோஷம் சௌபாகியம் அதிகரிக்க போகிறது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதுவும் கொஞ்சம் மேபி நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. ராஜா பறக்க போறான். சூப்பரா இருக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே. 17ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. ஓகேவா? அதானே வாங்க பார்த்தோம். என்னடா நல்லதா சொல்றீங்களே, இன்னும் வரலையேன்னு தானே யோசிச்சிங்க. 17ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கடகராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை, கொடுக்கல் வழங்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. யாரையும் நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ராகு ரெடியா இருப்பாரு. உங்களை கூப்பிட்டு மேனிபுலேட் பண்ணி யாரையாவது ஒரு ஆளை உங்களுக்கு அனுப்புவாரு. பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ல வந்து கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பண பரிவர்த்தனையில் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஒண்ணுமே இல்லாட்டி கூட 2 தடவை ஜிபே போயிடும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு முதலாளியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல இருந்தாலே வந்து எப்படி ராகு நம்மளை இயக்குவார். அதனால பண பரிவர்த்தனையில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கவனம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே. சோ படிக்கிற கடகராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்கன்னா சூப்பரா இருக்க போறீங்க. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயது கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் மூலமாக, பிரார்த்தனை மூலமாக, இறை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய சொல்வாக்கும் உங்களுடைய செயலும் கூடக்கூடிய காரணமாகத்தான் இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. 60 வயதை தாண்டிய கடகராசிக்காரங்க வயிறு மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். இந்த அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடத்துல செவ்வாய் வந்து உட்கார. கவனம் கவனம் கவனம். சாப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம சூடா சாப்பிட்டு அவஸ்தைப்படாதீங்க. ஸோ கடகராசிக்காரர்கள் சாப்பாட்டில் மட்டும் இந்த தடவை கவனமா இருந்துட்டா போதும். மற்றபடி எல்லாமே இனிமையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளாகத்தான் அமைய காத்திருக்கிறது. ஓகே. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. கடகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? டெஸ்ட் வச்சிடலாமா? கண்டிப்பா கடகராசிக்காரங்க இந்த தடவை வந்து நிறைய அனுமானோட கனெக்ட் ஆக போறீங்க. நிறைய குரங்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குரங்கா? ஆமா, நிறைய இந்த தடவை கடகராசிக்காரங்க குரங்கு பார்க்க போறீங்க. நீங்க போற இடத்துலயோ இல்ல பாக்குற இடத்துலயோ நீங்க சும்மா சாதாரணமா பாக்குறது வேற, அதுவா கண்ணில் படுறது வேற. இதுதான் பிரபஞ்சம் கட்டக்கூடிய சமிக்கைகள். ஓகே. நிறைய குரங்கு பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தைரியத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கு. எதை பத்தியும் கொலைப்படாம தைரியமா இறங்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. தொழில மேன்மை அடைய போறீங்க. அனுமான் மாதிரி பலம் இன்க்ரீஸ் ஆக போகுது. சோட்டா பீம் மாதிரி இருந்த நீங்களா ஜெய் பீமா மாற போறீங்க. சூப்பரா இருக்க போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் செப்டம்பர் மாதம் அல்டிமேட்டாக இனிதே ஆரம்பம்.